அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 30ஆம் தேதி வைகாசி விசாகம். வைகாசி என்றாலே விசாக நட்சத்திரம்தான் சிறப்பானது. சித்திரையிலே சித்திரை, அந்த மாதிரி வைகாசியிலே என்ன தை என்றால் பூசம், ஆவணி என்றால் அவிட்ட நட்சத்திரம், இப்படி சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா. பங்குனியனா உத்தர நட்சத்திரம், புரட்டாசியனா திருவோண நட்சத்திரம். அப்போ வைகாசிக்கு எது உயர்ந்த நட்சத்திரம் என்று சொன்னால் விசாக நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களிலே 16வது நட்சத்திரம். ஒருவருக்கு 16 பேறுகளும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 16 பேறுகளும் கொடுக்கக்கூடியது இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு யாருக்காவது ஒரே ஒரு சின்னதாக ஒரு தானம் பண்ணணும், ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கிங்க, 1000 ரூபா கொடுத்ததா சமம். 100 மடங்கு பலன் தருவது இந்த வைகாசி விசாகம். இது பார்த்திங்கன்னா ஒரு துலாக்கோல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஒளி பொருந்திய நட்சத்திரம், துலாக்கோல் மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிஞர்களுடைய நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் விளங்குகிறது. புண்ணியர்களின் ஞானவான்களுடைய நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் விளங்குகிறது. இந்த விசாக நட்சத்திரம்னா எல்லா தெய்வங்களுக்கும் உரியது. நீங்கள் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப அற்புதமாக அந்தந்த கோயிலில் விழாக்கள் நடந்து கொண்டு இருக்கும். சரி, அப்படியே வைணவத்துக்கு வந்தால் நம்மாழ்வானுடைய அவதார நட்சத்திரம் வைகாசி விசாகம். புத்த மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தருக்கும் இந்த வைகாசி விசாகம்ங்கிறது அந்த மதத்தில் ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம். ஜெயின மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாவீர் தீர்த்தரங்கர் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கும் உயர்ந்த நட்சத்திரம். இப்படி அந்த விசாக நட்சத்திரத்தினுடைய பெருமையை நம்மாலே சொல்லவே முடியாது. வைகாசி விசாகம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. பாருங்கள், 16வது நட்சத்திரம் இது 16ஆம் தேதி வருது. அன்றைக்கி பூர்ணமான பௌர்ணமி. மே மாதம் 30ஆம் தேதி. அது முருகனுக்கு உரிய ஒரு விழா, நம்மாழ்வாருக்குரிய விழா. காஞ்சிபுரம் இருக்குது இல்லையா, காஞ்சிபுரத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு இடத்துல கருட சேவை விசேஷம், திருநாங்கூர் கருட சேவை, ஆழ்வார் திருநகரி கருட சேவைங்கிற மாதிரி வைகாசி காஞ்சி கருட சேவை இருக்குது இல்லையா, காலையில் அவ்வளவாதி அற்புதமாக இருக்கும் வைகாசி கருட சேவை. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட வசந்த உற்சவம் மாதிரி பல இடங்களில் நடக்கும். திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா வசந்த உற்சவமாக இருக்கும். இது ஒரு அக்னி காலம் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்கிற காலம் இல்லையா. ஆகையினால பார்த்திங்கன்னா பல சிவன் கோயில்களிலும் சரி, முருகன் கோயிலும் சரி, விசாகம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தாராபிஷேகம்னா தலைக்கு மேலே சின்னதாக ஒரு சல்லடை ஆட்டம், ஒரு சின்ன ஒரு பானையை கட்டி அதில் இருந்து அப்படியே மெல்ல அந்த தீர்த்தமானது பொழிந்து கொண்டே இருக்கும், மழை துளி ஆட்டம் பொழிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். முருகருடைய அவதார தினம் திருச்செந்தூரில் 10 நாள். அந்த 10 நாள் மே 21ஆம் தேதி ஆரம்பித்து மே 30ஆம் தேதி வரை அந்த ஞான வடிவாகிய முருகன். அதனால் விசாக தரிசனம் என்பது பற்பல பாவங்களை தீர்க்க வல்லது. அந்த திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா அந்த கடல் ஒலி பும் பும்னு இருக்கும், பிரணவ ஒலின்னு சொல்லுவாங்க. அந்த ஒலியை கவனிக்க வேண்டும். நம்ம ஒரு திருத்தலத்துக்கு போனோம்னா அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த விழாக்களிலே போயிட்டு நம்ம ஒரு இயந்திரம் போல கலந்து கொண்டு விடக்கூடாது. அந்த இடத்துல அந்த முருகனுடைய அந்த பார்வை, அந்த முருகனுக்கு கொண்டாட்டங்கள், பலவிதமான பக்தர்கள் நேர்த்தி கடனுக்காக சுமந்து கொண்டு போவது, தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பாலாபிஷேகம். அந்த பாலாபிஷேகம் அவனுடைய திருமுகத்திலே பட்டு ஜொலிக்கின்ற பொழுது அந்த முகத்திலே தெரிகின்ற புன்னகை, நாம் முருகரிடத்திலே பேசுவது, முருகர் நம்மிடத்திலே பேசுவது, அப்பொழுது காதிலே விழுகின்ற அந்த கடல் அலையினுடைய ஒலியை பார்த்தோம் என்றால் அது பிரணவ சப்தம் மாதிரி இருக்கும். அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவம் நமக்கு எடுத்து காட்டும். அப்படி ஒரு அனுபவத்தோடு இந்த வைகாசி விசாகத்தை அனுபவிக்க வேண்டும். மகாபிஷேகம் நடக்கும் அன்னைக்கு. சந்தன காப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். பழனி அது ஒரு அறுபடை வீடு இல்லையா, தேரோட்டம், பழனி தேரோட்டம். பெரிய நாயகி அம்மன் கோயில் என்னட்டு அடிவாரத்தில் இருக்குது. அங்கே தான் இந்த உற்சவமானது நடக்கும். திருப்பரங்குன்றம், அதுக்கு இந்த விசாக நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொரடு மண்டபம் என்னட்டு இருக்குது. அந்த கொரடு மண்டபத்தில் அபிஷேகம். அங்கே பார்த்தீங்கன்னா மூலவருக்கு அபிஷேகம் குடவர கோயிலுங்கிறதால கிடையாது. ஆனால் உற்சவருக்கு சண்முகப் பெருமானுக்கு
குடம் குடமாக பாலபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் வசந்த மண்டபத்திலே ஊஞ்சல் சேவை. அந்த ஊஞ்சல் சேவை முன்னும் பின்னுமாக அந்த ஊஞ்சல் நகருகின்ற பொழுது நம்முடைய மனதும் அந்த ஊஞ்சலோடு சேர்ந்து ஆடும். விடிய 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 அந்த அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி விசாகத்தேர் ரொம்ப விசேஷம். கம்பத்தடி மண்டபம் அப்படின்ட்டு ஒரு மண்டபத்தில் இருக்குது. அந்த இடத்துல தபசு காட்சி, அது அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா வையாளி சேவைன்னுட்டு இந்த குதிரை சேவை இருக்குது இல்லையா, அது அவ்வளவு பிரமாதமாக அந்த இடத்துல இருக்கும். எப்படி இந்த பழனியில் சரவண பொய்கை இருக்கோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலே சரவண பொய்கை இருக்குது. அந்த சரவண பொய்கைக்கு பூஜை நடக்கும். அங்கே பூஜைக்கு போய் அங்கே மீன்களுக்கெல்லாம் பொறியிடுவது என்பது அந்த இடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி இந்த முருகனை நினைத்து அந்த அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய முருகன் தலங்களிலே பார்த்திங்கன்னா அன்றைக்கி காவடி எடுத்தல், அன்றைக்கி பால் குடம் எடுத்தல், அபிஷேகங்கள், ஆராதனைகள், மாலையில் வண்ண வண்ண அந்த பல்லக்கிலே வீதி ஊர்வலங்கள் ரொம்ப அமர்க்களமாக இருக்கும். திருத்தணி, அந்த திருத்தணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். மலர் வழிபாடு திருத்தணியில் ரொம்ப விசேஷம். அந்த மலர் வழிபாடை பார்ப்பதற்கு கண்கள் போதாது. சிக்கல்னுட்டு ஒரு இடம் இருக்குது திருவாரூருக்கு பக்கத்தில், இந்த வேளாங்கண்ணி போகிற பாதையில் இருக்குது. சிங்கார வேலர். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு விசேஷம். வைகாசி விசாகம் என்று பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேகங்கள் என்று அவ்வளவு அற்புதமாக நடக்கும். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் இருக்குது. கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே தான் கந்த புராணத்தை அரங்கேற்றினார். அந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக இந்த முருகனுடைய விழா, வைகாசி விசாக பெருவிழா நடக்கும். அதுக்கு மாவடி சேவைன்னு பேர். அந்த மாவடி சேவையானது அன்றைக்கி ரொம்ப பிரமாதமான முறையில் நடக்கும். இப்படி பல இடங்களில் அக்னி நட்சத்திரம் போன பிறகு வரக்கூடிய உற்சவம்ங்கிறதால கொஞ்சம் வெயிலினுடைய தாக்கமும் கொஞ்சம் குறைந்து இருக்கும். மிக அற்புதமான இந்த உற்சவம். இந்த உற்சவம் என்பது விரத நாளாக கூட இருக்கிறது. வைகாசி விசாகத்தில் ரொம்ப பேர் விரதம் இருப்பாங்க. முருகனை நினைத்து எப்படி சஷ்டி விரதம் இருப்பார்களோ அதே போல் வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருப்பார்கள். அதுக்கு முதல் நாளே ஒரு வேளை பொழுது உணவு உண்டு. அன்றைக்கு இரவு முழுக்க முருகனுடைய திருநாமங்களை ஜபித்து அடுத்த நாள் விடிய காலையிலே எழுந்து குளித்து நீராடி அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்த பிறகு அன்று முழுக்க முழுக்க உணவு உண்ணாமல் மாலையிலே விளக்கேற்றி வைத்து முருகனுடைய படத்தை அலங்கரித்து நிறைய புஷ்பங்களாலே அலங்காரம் செய்து அந்த நிவேதனங்களை எல்லாம் படைத்து முருகனுடைய அந்த மந்திரங்களையும் திருப்புகழ், அந்த கந்தசஷ்டி கவசம், வேல் வகுப்பு, இப்படி நிறைய இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள், பாடல்கள் முருகனுக்காக இருக்கக்கூடியது. அந்த பாடல்களை எல்லாம் ஓதி அந்த முருகனுக்கு தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காட்டி மலர்களாலே அவனுடைய சடாட்சர மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த நிவேதனங்களை எல்லாம் காட்டி அருளி அவைகள் உற்றார் உறவினர்களோடு உண்டு அந்த விரதத்தை முடிப்பது என்பதில்லையா. இதன் மூலமாக நமக்கு தீராத நோய்கள் தீரும், சந்தான அபிவிருத்தி ஏற்படும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தடை நீங்கி நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், வணிகத்திலே இருப்பவர்களுக்கு வணிகம் விருத்தி அடையும், வீட்டிலே எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சி நிலவும், சுபத்தடைகளெல்லாம் விலகி ஆனந்தம் பொங்கும். இத்தனையும் வைகாசி விசாகம் நமக்கு செய்யும்.